உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்த சொல்றா. ஐயா, தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க, தெருவே நாரி போகுதுங்க, சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையி. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்திய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய், மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? பட்டிக்கற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கறதா மந்திரிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும், உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன், இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்ன ஏமாத்திட்டே தெரியற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க, உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு, அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுவில் எழுதி இருக்கு? கொடுங்க, அவங்களும் படிக்கட்டான். டேய், இது மராட்டியில் எழுதி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா, ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய், நான் எதடா மூடி மறைச்சேன்? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வாரேன். பட்டைக்கறேன் வரையா. டேய், நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாங்க அப்புறம் பேசிடுமே. இல்ல, இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் தான் எழுதி கொடுத்தேன். நீயா? உன்ன